ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ப்ளைன் முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் பாசிப்பருப்பு வேக வச்சு செஞ்சுருப்பீங்க, இல்லை கடலைப்பருப்பு வேக வச்சு போட்டு செஞ்சுருப்பீங்க. நான் இன்றைக்கி ப்ளைனாக செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து சின்ன ஸ்லைஸ் 2 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நம்ம கொரப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க போதும். ரொம்ப எண்ணெய் போட்டிங்கன்னா முட்டைகோஸ் பொரியலில் எண்ணெயாக இருக்கும், அதனால் கம்மியாக போடுங்க. சூடாகட்டும், நம்ம கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் 3 போட்டேன். ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை, மீடியமாக வதங்கினா போதும். கொஞ்சம் வெங்காய வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முட்டைகோஸ் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு. இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு தண்ணி தேவையில்லை, இதுலேயே நிறைய தண்ணி விடும் முட்டைகோஸ்லேயே. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடியில். இது தண்ணி வந்து கொஞ்சமாக சூடாகும் போதே தண்ணி விட்டுரும். முட்டைகோஸில் நிறைய தண்ணி, உங்களுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வந்துடும். பாருங்கள், உப்பு வந்து தெளித்த மாதிரி போடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, உப்பு தாளிப்பு எல்லாமே. நான் இந்த பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எதுவுமே போடலை. வேறு மாதிரி தான் நான் பண்ணுறேன். பச்சை மிளகாய் டேஸ்ட்டில் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அப்படியே வதங்கிடும். சூடாக முட்டைகோஸ் அப்படியே தண்ணி விடும் இதுலேயே. ஃபயர் வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அடியில். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா வெந்துடும் முட்டைகோஸு. பாருங்கள், முட்டைகோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தேவையில்லை, கொஞ்சமாக கிறிஸ்பியாக இருந்து நம்ம பொரியல் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, இன்னும் சாஃப்டாகிடும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் வந்து கொரப்பாக அரைச்சிருக்கேன் இல்லையா, அது போட்டுக்கிறேன். தேங்காயும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதான், பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அதான், அவ்வளோதான் டைம் ஆச்சு இது செய்கிறதுக்கு. பாருங்கள், கொத்தமல்லி கட் பண்ண கொத்தமல்லியை வந்து போட்டுக்கிறேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைகோஸ் வந்து ரொம்ப வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி இல்லை கிரேவி மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டேன். நல்லாவே பாருங்கள், முட்டைகோஸ் வெந்துடுச்சு பாருங்கள். நல்லாவே இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அவ்வளோதான், சிம்பிளாக இது செய்கிறதுக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். பாருங்கள், ஸ்லோ ஃபயரில் நான் இன்னுமே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணால் கூட அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டைகோஸ் பொரியல். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.